வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ரிலாக்ஸ். அடிக்கடி நான் சொல்கிறது தான், என்னடா சொல்கிறதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இருக்கிறதான் சொல்கிறேன், ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்புறம் எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காங்க நேற்று கமெண்ட்டில். நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னமும் நிறைய பேருக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய சொல்லியிருக்கேன். இந்த எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க இல்லையா, காம்போ 1 காம்போ 2, சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நாங்கள் தருவோம், ஓகேங்களா? நேற்று கூட நான் இங்கே பள்ளிக்கரணையில் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். உங்கள் சிஸ்டர் உமான்ற சிஸ்டர், அவங்க ரசத்தூள் மிளகாத்தூள்லாம் கேட்டிருந்தாங்க. இங்கே 10 மீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எத்தனை தர்றது. முக்கியமாக அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் நான் வாங்கிறது உங்களை பார்க்குறது தானாங்க. அப்படி வீட்டுக்கு போனேன், அப்படி கவனிச்சாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. கிட்டத்தட்ட எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டர் வாழ்க்கையில் ஒரு சோகங்கள் இருந்துச்சு. இது அடுத்த வீடியோ நான் சூரி கூட பேசுகிறப்போ அந்த சிஸ்டர் பேசுனது கண்டிப்பாக நான் போடுறேன் பாருங்கள். நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், யாருமே கஷ்டப்படணும்னு நினச்சா நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறோம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் பார்த்து எனக்கு பாவமாயிடுச்சு. நிறைய டேலண்ட்டாக இருக்குது, அந்த டேலண்ட் எப்படி வெளியே எடுத்துன்னு வர்றது, ஜடை தைக்கிறது, இந்த ஜடில் ஆரி ஒர்க் பண்ணுறதுலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீட்டுக்கு தம்பி கூட பேசுகிறப்போ தம்பி அந்த உமான்ற சிஸ்டரை பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. சிஸ்டர் அடுத்த வீடியோவில் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நான் வெளியே கிளம்பிடுவேன். இப்போ நான் இப்போ வாக்கிங்கெல்லாம் போகணும், பார்க்குக்கு போகணும். இனிமேல் பார்க்கு போய்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைங்க, நான் சிம்பிளாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். நான் இன்னமும் ஜம்பிங் ஜக் அது இப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த இப்படி ஆடும் அது பண்ணுறது. ரொம்பலாம் வெயிட்லாம் தூக்குற மாதிரி நம்ம கிடையாது. குறைச்சிட்டேன், ஒரு 11 கிலோ குறைச்சிட்டேன். 89 வந்துட்டேன் நான். வெயிட் போட்டு பார்த்தா 89 இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நான் குறைக்கிறது சரியான எடை குறைப்பு இல்லை சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மை தான், எனக்கும் தெரியுது. இன்னும் ஒரு 7-8 கிலோ கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் பர்ஃபெக்டாக டயட் இருக்கலான்னு இருக்கேன். என்னால் கரெக்டாக டயட் இருக்க முடியல. அந்த இன்னமும் ஃபோலியோ டயட்டா, அது ஏதோ ஒரு டயட் சொல்லுவாங்க, அது இருக்குன்னு நம்மளால் சரியாக இருக்க முடியல. நேற்றெல்லாம் டெலிவரி கொடுக்க போயிட்டாங்க. 11 மணிக்கு போனேன், 3 மணிக்கு போனேன், சாயங்காலம் 7 மணிக்கு போனேன். அன்டைமில் போகிறேன், எப்போ வரேன்னு தெரில. ஆனால் ஒன்றுங்க, அதாவது ஒரு ஜொமேட்டோ அவங்களாம் டெலிவரி கொடுக்க போனால் கொடுத்துட்டு கிளம்பி வந்துன்னு இருப்பாங்க. நம்மளால் அது மாதிரி வர முடியல. வீட்டில் வாங்க கூப்பிட்டுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அப்பாவை பற்றி பேசுகிறாங்க, தம்பியை பற்றி பேசுகிறாங்க. இப்படி டேக் ஆஃப்னர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குடும்பத்தில் நேற்று அந்த உமாட்ட சிஸ்டர்னா, நான் உங்களை சுரேஷ் அண்ணான்னு கூப்பிட்றதால, எல்லாருமே உங்களை அண்ணான்னு கூப்பிட்றதில்ல, என் ஒய்ஃப் எல்லாருமே அண்ணின்னு கூப்பிட்றதால அதே மாதிரி பழகிடுச்சு. குடும்பத்தில் ஒருத்தராக தான் சொல்கிறீங்க. அவங்க மருமக கேட்டாங்க, யாருக்கு தெரியாமல் ஃபோனில் அண்ணின்றீங்களா? இல்லை, எல்லாருமே இவர் அண்ணன்றாங்க, அவங்க அண்ணின்றாங்க. ஸோ நான் அண்ணின்னு கூப்பிட்டேன் சொல்லி தைரியமாக அவங்க சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை ஏற்றுனதுக்கு. அதே மாதிரி நம்பர் இப்போ கேட்டிருந்தாங்க நிறைய பேர், நம்பர் என்னால் எடுக்க முடியல சொல்லிட்டு. என்கிட்ட பேச நினைக்கிறவங்க இந்த மசாலா தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், அப்புறம் ரசப்பொடி நிறைய இருக்குது இல்லையா, 10 ஐட்டம் கிட்ட செஞ்சுருக்காங்க. அடுத்து பருப்பு பொடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. நம்பர் நோட் பண்ணிங்க, நான் கீழே கூட நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் பேசுவேன், என்னுடைய ஒய்ஃப் பேசுவாங்க, என்னுடைய மருமகள் பேசுவாங்க. நம்பர் 8056859681. ஓகே, நான் கீழே நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் கூட அந்த சிஸ்டர் கூட எப்படி ஆர்டர் பண்ணது தெரியல, எப்படி உங்கள் நம்பர் எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆர்டர் ஒன்றும் பண்ணது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் எப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ரைட், எல்லாம் நல்லா பேசுவாங்க. நேற்று ஒரு தெரிஞ்ச பிரதர் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட போனால் நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். ஏதோ ஒரு பேச்சில் நம்ம இங்கே தான் இருக்கார், நம்ம செக் போஸ்ட்டில் தான் இருக்கார். வாக்குவாதம் வந்துச்சு, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துச்சு எனக்கு அவ்வளோ கோயில் பற்றி. இந்த சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா சொன்ன, நம்மளுக்கு எல்லாம் கடவுளும் ஒன்று தான்ப்பா. இல்லை இது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். அது வருஷம் அவர் ஏதோ ஒரு பேச்சில் அது ஏதோ ஒன்று வந்துச்சு அவர்கிட்ட. அவர் பேர் கூட வேண்டாம். அது என்னென்னா, சில பேர்கிட்ட நம்ம இது பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, வாக்குவாதம் பண்ண முடியாது. நம்ம போக வேண்டியதான். கடைசியில் சரி பண்ணி சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் என்ன சாமி கிரேட், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் தான். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில பேர் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னுவாங்க. ஒரு காட்டில் புலி நல்லா படுத்துன்னு இருந்துச்சான். அந்த பக்கமாக ஒரு கழுதை வந்துச்சான். அந்த கழுதை சும்மா இருக்கிற புளியை தட்டி எழுப்பிச்சான். அந்த புல் டக்குன்னு எழுந்து உட்காந்துச்சான்.
அந்த கழுதை சொன்னான் புளியை பார்த்து, புளியார அவன் தூரத்தில் பாருங்கள், புல்லெல்லாம் நீல கலரில் இருக்குது, நல்லா பாருங்கச்சான். புளி பார்த்துச்சான், பச்சை கலர் தானே இருக்கும், இது நீல கலர்னு புளி சொல்லிச்சான். இல்லைப்பா, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பச்சை கலரில் இருக்குன்னுச்சான். ஆனால் இந்த கழுதை என்ன சொல்லிச்சான், உனதான் கண்ணு நல்லா பாரு ப்ளூ கலரில் இருக்குன்னு. இந்த புளி மறுபடியும் சொல்லிச்சான், இல்லைப்பா அது பச்சை கலர் தான். மறுபடியும் கழுதை சொல்லி, இல்லை ப்ளூ கலர், அடிச்சு புளிச்சு கலர். ரொம்ப கஷ்டமாக போச்சான் புளி. சரிவா சொல்லிட்டு நேராக காட்டுக்குள்ளே போனால் ஒரு காட்டு ராஜா சிங்கம் இருக்கார். சிங்கத்துக்கிட்ட போய் 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ வந்து கழுதை சொன்னான், சிங்கராஜா இந்த மாதிரி நாங்கள் உட்கார இடத்துல தூரத்தை பார்த்தா புல்லெல்லாம் இருந்துச்சு, அது ப்ளூ கலராக தெரியுது, நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாரு. இந்த புளி சொல்லிச்சு, இல்லைங்க பச்சை கலர் பற்றியெல்லாம் மறுபடியும் போய் சொல்கிறாரு, தப்பாக சொல்கிறாரு, அது வந்து ப்ளூ கலர் தான் சொல்கிறார். சிங்கராஜா யோசனை பண்ணிச்சான், கழுதை இங்கே வா, நீ சொல்கிறது தான் கரெக்டு, அதெல்லாம் ப்ளூ கலராக தான் தெரியுது, நீ போனோன்னே கழுதைக்கு தலைகால் புரியலையாம், ஜிங்கு 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 டான்ஸ் ஆடினே போயிடுச்சான். போன அப்புறம் போயிடுச்சான், சந்தோஷமாக போயிடுச்சான். அடுத்து புளி வந்து சிங்கத்தை பட்டு கேட்டுச்சான், என்ன ராஜா ஆக்சுவலாக புல்லெல்லாம் பச்சையில் தானே இருக்கும், நீங்கள் ப்ளூவாக இருக்க சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா. அது சொல்லிச்சான், சில பேர்கிட்ட நம்ம வாக்குவாதம் வச்சுக்கூடாது, நீ புலி அது கழுதை, அது கழுதை வந்து உங்ககிட்ட சொல்லுதுன்னா என்ன சொல்லணும், ஒரு பலாறு ஒரு அரவணும், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடணும். அதை விட்டு அது கூட தர்க்கம் பண்ணுறியே, அது வந்து பச்சை 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 தர்க்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம தராதரம் தெரியாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வைக்கக்கூடாது, புரியுதா? உன்னுடைய தகுதியை இறங்கி நான் வாக்குவாதம் பண்ணணும். நீ புலி ஸ்தானத்திலே இரு, அது கழுத ஸ்தானத்தில் இருக்கும். ஸோ நம்ம கண்டுக்காமல் வந்துனே இருக்கணும், அது பாட்டு அது போயினே இருக்கும். அப்படி சிங்கராஜா சொல்லிச்சான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணக்கூடாது, நம்ம ரேஞ்சை விட்டு நம்ம இறங்கக்கூடாது. யாரா எதுனா சொல்கிறாங்களா, நீ சொல்கிறதாம்மா கரெக்டு போப்பா. நேற்று அது மாதிரி தான் ஆச்சு. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு ஒத்துக்கல, தான் பெரிய ஆளு, சரி பண்ணி சொல்லிட்டு ஓகே இப்போ ஒத்துக்கிறேன் போப்பானோ போயிட்டாரு, சந்தோஷம் போயிட்டாரு. அதான் இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா யார்கிட்ட நம்ம தர்க்கம் பண்ணுறோமோ அவங்க வந்து தன்னை தான் பெரிய ஆள், தனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா. ஆமாங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்கள் தான் பெரிய ஆள் சொல்லிட்டு அவன் வந்துனே இருக்கணும், காலம் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் யோசிப்பாங்க, ஓ சரி சுரேஷ் சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்ட்டு, புரியுதுங்களா? ஸோ நாம் புலி மாதிரி இருக்கணும், கண்ட கழுதைங்கிட்ட நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். திடீர்னு இந்த கதை ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கதையை, சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப நாள் வச்சுருந்தேன் இந்த கதையை கேட்டேன். அதுலேருந்து தர்க்கம் பண்ண நான் விட்டுட்டேன். எனக்கு தான் எல்லாம் தெரியுமா, ஓ அப்படிங்களா, நான் அது பண்ணுவோம் அங்கே போயிருக்கேன், ஊரெலாம் சுற்றியிருக்கேன், சரி ஓகேங்க ஓகே, நம்மள அவ்வளோலாம் தெரியாதுங்க, நம்ம வீட்டை விட்டே வெளியே போக முடியாது, காலை வீட்டுக்கு வந்தால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாகணும். கல்யாணம் ஒய்ஃபை நான் எங்கேயும் கூட்டின்னு போனேன், ஊட்டி கொடைக்கானல் எங்கேயும் கூட்டின்னு போனேன், நீங்கள் கிரேட், நீங்கள் போயிருக்கீங்க பெரிய ஆளுங்க சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயினே இருக்கோம். அவ்வளோதான். தற்பர் மடிச்சவங்க அடிச்சுன்னு தான் இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயின்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். திடீர்னு என்ன ஒரு கதை ஞாபகம் தான் சொல்லுவோம், ஓகேங்களா? கீழே போகலாம் வாங்க. தம்பி எழுந்திரிச்சிட்டு இருப்பான், அம்மாடி முருகா. இப்போ நேரம் பார்ட்டி போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி குளிப்பாட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டின்னு போகலான்னு பார்த்தேன். பேரனை வெயில் வர சுரீர்னு அடிக்கிறது கட்டினா கூட்டின்னு வைப்பேன். சரி பார்க்கலாம்.